யார் இந்த நரசிம்மர் தெரியுமா? பொதுவாக நம்ம எல்லாருமே சொல்ற ஒன்று, நரசிம்மர் அப்படிங்கிறவர் ஒரு இந்து கடவுள், விஷ்ணுவோட 4வது அவதாரம் அப்படின்னு. ஆனால் இந்து புராணங்களில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஹிரண்யகசிபு அப்படிங்கிற ஒரு அரக்கன் தன்னோட அண்ணனை கொண்ட விஷ்ணுவை பழி வாங்குறதுக்காக பிரம்மா கிட்ட தவம் இருக்காரு. அப்போ அவரோட தவத்தை பார்த்த பிரம்மா, உனக்கு என்ன வரம் கேள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு முன்னாடி யாருக்கெல்லாம் கடவுள் நம்பிக்கை இருக்கோ அவங்க எல்லாரும் லைக் பண்ணுங்க. அதோட கடவுள் நேரில் வந்தா நீங்க என்ன வரம் கேட்பீங்க அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க. இதெல்லாம் இருக்க அந்த அரக்கன் பாத்தீங்கன்னா பிரம்மா கிட்ட, இரவிலோ இல்ல பகலிலோ, வீட்டிற்குள்ளேயோ வெளியவோ, பூமியிலோ இல்ல வானத்திலோ எந்த ஒரு ஆயுதத்தாலும் எனக்கு அழிவே வரக்கூடாது அப்படிங்கிற ஒரு வார்த்தை பிரம்மா கிட்ட வாங்கியிருக்காரு. அதுக்கப்புறம் தான் தனக்கு அழிவே இல்லை அப்படிங்கிற ஆணவத்தோட இந்த 3 லோகத்தையும் கஷ்டப்படுத்திக்கிட்டு இருந்திருக்கான். அது மட்டும் இல்லாம என்னதான் தன்னை கடவுள் அப்படின்னு அரக்கன் சொல்லிக்கிட்டாலும் அவனோட மகன் பிரகலாதன் ஒரு தீவிர விஷ்ணு பக்தன். அதனால தன்னோட மகன் அப்படின்னு கூட பார்க்காம கொல்ல முடிவு பண்றான். அப்பதான் அந்த சின்ன பையன் என்னோட விஷ்ணு தூண்லையும் இருப்பார் துரும்புலையும் இருப்பார் அப்படின்னு சொல்லும்போது, தன்னோட பக்தனை காக்கிறதுக்காக மனிதனும் மிருகம் கலந்த ஒரு உருவம் அவதாரம் எடுத்து இரவு மகளும் சந்திக்கிற நேரத்தில் வீட்டோட வாசல்ல தன்னோட மடியில வச்சு நரசிம்மர் அந்த அரக்கனோட உயிரை எடுப்பாரு. இப்படிப்பட்ட உன்னை பத்தி பல முனிவர்களும் சித்தர்களும் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, தர்மத்தை காக்கிறதுக்காக விஷ்ணு எடுத்த ஒரு அவதாரம் தான் நரசிம்ம அவதாரம் அப்படின்னு, காலத்தின் கடவுள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.